2. Hi all, welcome to Sassy Sangeeta Vlogs. இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் ரிவ்யூக்கு வந்திருக்கோம். லாங் பேக் ஆனதுனால கொஞ்சம் நிறைய குளறுபடி ஆகுது. ஆக்சுவலி என்ன படம் பார்த்துட்டு வந்திருக்கோம்னா டாக்ஸிக். அந்த படம் ஃபைனலி படம் பார்த்துட்டு வந்துட்டோம் படம் பார்த்துட்டு உயிரோட வந்துட்டோம். ஆமா. எப்படி இருந்துச்சு உனக்கு டாக்ஸிக் படம்? டாக்ஸிக் படம் எப்படி இருந்துச்சுன்னா, வரான் சுடுறான் போடுறான், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா வரா சுடுறா போடுறான், வரா சுடுறா போடுறான், வரா சுடுறா போடுறான். இப்படி ஓப்பனா சொல்லக்கூடாதுப்பா, ஓப்பனா சொல்லக்கூடாது. ஏய், படத்துல என்ன இருக்கு அதுதானே சொல்ல முடியும். கரெக்ட் தான். ஆனா ஒரு ஆக்ஷனு, ஒரு இப்ப கன்னு வச்சு இந்த கான்செப்ட ஒரு படமோட ஸ்டோரி லைனுக்கு வச்சிருந்தா பேசியே சிலுக்க வச்சீங்களா? சரி, ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இந்த படம் பார்த்துட்டு வந்து எனக்கு வெளியே வந்தோடனே ரெண்டு விஷயம். இவ்வளவு நேரம் படம் என்ன சொல்லுச்சு, இதுல ஸ்டோரி என்ன, இதுல நம்ம என்ன பாத்துட்டு இருந்தோம் இவ்வளவு நேரம், அப்படி 3 மணி நேரம் நாங்க என்ன பார்த்தோம்? டாக்ஸிக்கா இருந்துச்சு. ஆக்சுவலி அவங்க வந்து படத்தையும் வந்து ஆல்ரெடி கரெக்டா பிளான் பண்ணி அவங்க வந்து இன்ட்டு குடுத்துருக்காங்க. நம்ம தான் அந்த இன்ட்டு தெரியாம ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போறோம்னு போய் மொக்க வாங்கி வந்திருக்கோம். இதுல இந்த படத்துக்கு கீழே ஒன்று சொல்லியிருப்பாங்க பாரு, டாக்ஸிக் ஃபார் த ஃபேரி டெய்ல் ஃபார் அடல்ட்டோ சம்திங் போட்டிருப்பாங்க. நிஜமா இந்த படம் வந்து ஒரு ஃபேரி டெய்ல் படம் தான். ஃபேரி டெய்ல், இப்படி ஒரு ஃபேரி டெய்ல் வச்சிருக்கவங்க வந்து நான் டைரக்டரை பார்த்து ரொம்ப பாராட்டுறேன். I write something, I shoot something else, I edit something else, and then the film is out. Then I'm முடியல படம் வந்து ஆக்சுவலி மிஞ்சி போனா 3 மணி நேரம் படம் 1.5 மணி நேரத்துக்குள்ள எடுத்துடலாம். இந்த படத்தை எடுத்து முடிச்சிடலாம். 1.5 மணி நேரம்லாம் இல்லை, நான் வந்து சொல்லுவேன் ஒரு 20 நிமிஷம் போதும் படத்தை முடிச்சிடலாம். 20 நிமிஷம் படத்தை அப்படிலாம் சொல்லக்கூடாது. நல்ல பிரேக் விடணும். ஸ்டார்டிங் இன்ட்ரோடியூசிங். சரிப்பா, நீ பாப்கார்ன் சாப்பிட்டு எல்லாத்துக்கும் பிரேக், சூசு போறதுக்கு எல்லாத்துக்கும் பிரேக் சேர்த்து 25 நிமிஷத்துல படத்தை முடிச்சிடலாம். சத்தியமா படத்துல அவ்வளவுதான் இருக்கு, ஒரு ஒண்ணுமே இல்ல. 3 மணி நேரம். ஓ மை காட், ரொம்ப இது பண்ணிட்டாங்க. சரி, ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா, நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. படம் வந்து யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க? சரி, இவ்வளவு படத்துல இவ்வளவு நம்ம பேடா சொல்லக்கூடாது. சரி, சில நல்ல விஷயங்களை பத்தி பேசணும். நல்ல படத்துல வந்து நம்ம பெரிய பிளஸ், நிறைய காஸ்ட். ஆக்சுவலி யாஸ் கிட்ட யாரோ தப்பா சொல்லிட்டாங்கல்ல, பேன் இந்தியா மூவின்னு சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு ஹீரோயினையும் ஒவ்வொரு லாங்குவேஜ்ல இருந்து பொறுக்கி போட்டிருக்காரு போல. இப்ப பேன் இந்தியா ஆயிடுச்சு. என்ன நீங்களே என்னடா ஹீரோஸ் போய் எடுக்கிறீங்க, நான் ஹீரோயினை இறக்குறேன் நான் ஹீரோயினை இறக்குறேன்னு சொல்லிட்டு நல்லா எல்லா ஸ்டேட்ல இருந்து ஹாலிவுட் மாலிவுட் டாலிவுட் எல்லாத்துல இருந்து ஒரு ஆளை பிடிக்கி போட்டு முடிச்சு விட்டாங்க. அதுதான்டா எங்க பேன் இந்தியா மூவின்னு சொல்லிட்டு அப்படி வந்து யாஷ் வந்து எடுத்திருக்காரு இந்த டாக்ஸிக். யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னா, யாஷ் தான் படத்தோட பிளஸ்ஸே, அது நமக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தாரா சுத்தாரி, கீரா வாத்வானி, அப்புறம் ருக்மணி வசந்த், கைல் பால், நயன்தாரா, இவங்க அப்புறம் இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாம் வந்து சின்ன சின்ன ஆக்டர்ஸ், ஐ மீன் எல்லாமே பெரிய பெரிய கேஸ்ட் தான். ஆக்சுவலி இந்த கதை பாத்தீங்கன்னா, கதை என்ன சொல்ல வருதுன்னா எனக்கு தெரியல. கதை என்ன சொல்லுது? ஓகே, நாங்க படத்தை பத்தி சொல்லிடுறோம். படம் வந்து தியேட்டர்ல பாக்கிறதுக்கு செம்மையா இருக்கு. சினிமோட்டோகிராஃபி வாவ். சினிமோட்டோகிராஃபி வந்து அந்த ஸ்கிரீன் ஃபுல்லா தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அவங்க போட்டிருக்க எஃபர்ட், நான் சொல்றது அவங்க கிட்டிருக்காங்களே கோடி கணக்குல, அந்த செலவு தெரியுது. அந்த செலவு தெரியும் ஆக்சுவலி பார்க்கும் போது. அப்படியே கொட்டிருக்காங்க, அப்படியே தெரிச்சிருக்காங்க. செட்டு போட்டா கூட சும்மாலாம் இல்ல, செட்டே பயங்கரமா போட்டாங்க. எப்படி சொல்றது, ஒரு செட்டுமே அடிக்கடி ஒரு பார்ட்டி, அடிக்கடி ஒரு அந்த என்ன சொல்லுவாங்க, இந்த கேரவெல்லாம் ஒரு ஊர்ல ஏதாச்சும் கார்னிவல், அடிக்கடி ஒரு கார்னிவல், அடிக்கடி ஒரு பார்ட்டி, அடிக்கடி ஒரு திடீர்னு வா சண்டை போடுறதுக்கு ஒரு 1000 பேர் இறக்கு. சண்டைன்னா சும்மா இல்ல, சண்டைன்னா டப்பு டிப்பு டிப்பு டப்பு
டப்பு டிம் டப்பு டிப்பு டப்பு டிம் சுட்டுக்கிட்டே இருக்கான். எதுக்குடா சுடுற, யாரடா சுடுற? ஏதாவது ஒரு சுட்டா ஒரு ரீசன் ஒரு ரீசன் இருக்கும். இப்ப நம்ம கேஜிஎஃப் பார்த்திருக்கோம். கேஜிஎஃப்ல பாத்தீங்கன்னா ஒரு போட்டு சுடுவாரு அடிப்பாரு குழுவாரு. அதெல்லாம் பார்க்கறது நமக்கு எப்படி இருக்கும்னா வந்து அவனை போடுறான் அப்படின்னு நமக்கு தோணும். ஆக்சுவலி நீங்க கேஜிஎஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இந்த படத்தை டாக்ஸிக் படத்தை போய் பாத்தீங்கன்னா நான் அதை சொல்ல விரும்பல. ஏன்னா கேஜிஎஃப்ல ஒரு கதை இருந்துச்சு. அவர் வந்து ஒரு நார்மல் ஹியூமனுக்காக அவரே ஒரு வில்லன் தான், ஆனா ஒரு வில்லனே போய் அங்க இருக்கிற பீப்புளோட கஷ்டத்தை எல்லாம் பார்த்து அந்த பீப்புளுக்காக ஹெல்ப் பண்ணணும்னு போய் சண்டை போடுறதுதான் கேஜிஎஃப். கேஜிஎஃப்ல அம்மா சென்டிமெண்ட், இங்க பாத்தீங்கன்னா அக்கா சென்டிமெண்ட். ஆனா இங்க வரல. ஆனா அந்த அக்கா சென்டிமெண்ட் சத்தியமா ஒரு துளி கூட உங்களுக்கு ஃபீல் ஆகாது. இதுல வந்து சென்டிமெண்ட்னு சில சீன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஆனா அந்த எந்த சீனுமே சென்டிமெண்டே வரலங்க. சென்டிமெண்ட் தலைவர் வருவாரு, சுடுவாரு, தூக்கிட்டு போய் ஒரு லேடிய போடுவாரு. சத்தியமாங்க நீங்க வந்து கிட்ஸ் எல்லாம் கண்டிப்பா வாய்ப்பே இல்லை. வெறி புடிச்சு போய் தெரிஞ்சுக்கிற நீங்க 90s தானே நீ தெரியுதுடா. பொம்பளை தெரிஞ்சுக்கிற படத்துல அதனாலதான் 18+ கொடுத்தாங்க. ஆக்சுவலி ஐயோ ரத்தம் எப்படி தெரிக்குதுன்னா அடே, literally நீங்க ஒண்ணுமே இல்ல, நீங்க இன்டர்வல் போய் நீங்க சுசு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ரத்தம் தான் தெரியும். படம் ஃபுல்லா ரத்தம் தெரிக்குது. தியேட்டர்ல ஃபுல்லா தெரிக்கிறது. ரொம்ப ராவா இருக்கு. ஏன்னா எந்த கட்டு இது எதுவுமே பண்ணல போல. அப்படியே போடுங்க, எங்களுக்கு 7 வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு போடுங்க. ஆல்ரெடி கொடுத்தாச்சுங்க. இதுக்கப்புறம் நீங்க கொடுத்தா என்ன கொடுக்கலான்னு அப்படியே தெரிக்க விடுறாங்க. ரத்தத்தை தெரிக்க ரொம்ப ஒரு மாதிரி எதுக்கு எது டாக்ஸிக் தான் படம் வச்சிருக்கீங்க. ஆனா அதுக்குன்னு இவ்வளவு டாக்ஸிக்கா? அதுல கொஞ்சம் கதை வச்சு டாக்ஸிக்னு வச்சிருக்கலாம். ஒரு கதையோட வந்து நீங்க இந்த சீக்வன்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க. இதே ஸ்டண்ட் வந்து ஏங்க நம்ம நிறைய படம் பார்த்திருக்கோம். ஏன் இப்ப நம்ம ரீசெண்டா டிசி பார்த்திருப்போம். டிசில வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரத்தம் தெரிக்கும், நிறைய ஷூட்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனா அந்த படம் பார்க்கும் போது நமக்கு வந்து அது ஒரு கனெக்ட் இருந்துச்சு. அதாவது ஒரு கதை இருக்கு, இதுக்காக இதை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்காங்க. இதுல இவன் எதுக்கு இத பண்றானே சத்தியமா தெரியலங்க. கடைசி வரைக்கும் தெரியலங்க. நிறைய கேரக்டர் வருது. எதுக்கு இந்த கேரக்டர் வருது? இவன் ஏன் இந்த கேரக்டர் கொல்றான்? இவன் யாரு? இவன் எதுக்கு இப்ப இங்க வந்து நிக்கிறான்? இது வந்து எப்படி இருக்குன்னா, அதுல ஒரு பிளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க, பிரசன்ட் காட்டுறாங்க. இப்ப இந்த நடக்கிற கதை வந்து பிளாஷ்பேக்கா இல்ல பிரசன்டா? இதுக்கு நடுவுல ஒரு சூப்பர் எஃபெக்ட் இருக்கும். நீங்க வந்து படம் பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு லைட் ஆஃப் ஆயிடும், திடீர்னு கரண்ட் போயிடும், திடீர்னு கரண்ட் வரும். அதெல்லாம் என்னன்னே ஆக்சுவலி வந்து ஒரு எல்லாம் எப்படி இருக்குன்னா கட் பண்ணி போட்டிருக்காங்க. ஒரு ஜாயின் பண்றதுக்கு அப்படியே திடீர்னு ஸ்கிரீன் ஒயிட் ஆகி திடீர்னு ஏதோ ஒன்னு பாப்போம். இல்ல அப்படியே உங்க திடீர்னு வந்து உங்க தியேட்டர்ல கரண்ட் போயிடுங்க. அப்புறம் திருப்பி வரும், திருப்பி கரண்ட் போயிடும், திருப்பி கரண்ட் வரும். நம்ம வந்து ஏதோ ஒன்னு பாத்துக்கிட்டே இருப்போம், அது கட்டாயி திருப்பி போய் ஐயோ இப்ப அது வேற எல்லாம் பாத்துருந்தோம், அதை விட்டு இது வருது. அதுக்கும் இதுக்கும் நீங்க வந்து லிங்க் பண்றது வந்து உங்க திறமை. சத்தியமா உங்க திறமை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் உட்கார்ந்து எப்படியோ பாத்துட்டேன். ஓகே ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஏதோ ஒன்னு சொல்லி ஏதோ ஒரு கதைன்னு சொல்லி ஏதோ ஒன்னு மூவ் பண்றாங்க. கதை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து என்ன சொல்றாங்க, யாஷோட பிரசன்ட் ஆகட்டும், யாஷோட ஃபைட் ஆகட்டும், யாஷோட ஸ்டைல், யாஷோட பிரசன்ஸும் அவர் அந்த காட்டியிருக்க அந்த கிளாஸினஸ் ஸ்டைல் அதெல்லாம் வந்து நம்மளால பார்க்க முடியுது. ஓகே கொஞ்சம் கேஜிஎஃப் மாதிரி பில்டப் குத்துட்டே இருக்கானுங்க. கேஜிஎஃப்ல டைலாக்ஸ் எப்படி நம்ம சொல்லிருப்போம், கேஜிஎஃப்ல டைலாக்ஸ் செமையா இருக்கணும்னு இவருக்கு சொல்லிட்டாங்க. நீங்க நிறைய டைலாக் பேசணும்னு, தேவையில்லாத டைலாக். எதுக்குதான் இந்த டைலாக் இருக்குடா, இந்த டைலாக் இது ஏன்டா வச்சிருக்கீங்கன்னு பஞ்ச் டைலாக் மாதிரி நீங்க யாஷ் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த பஞ்ச் டைலாக் மாதிரி வந்து பேசுறதுக்கு நிறைய டைலாக். எதுக்கு இப்ப நீ வந்து நிக்கிற அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிச்சா? இதுல வந்து நயன்தாரா ரோல் வந்து சொல்லி ஆகணும். நயன்தாரா ரோல் வந்து அந்த கதையா எனக்கு சத்தியமா அது என்ன கனெக்ட் ஆகுது அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. பட் நயன்தாரா அவங்களுக்கு கொடுத்த விஷயத்த கரெக்டா பண்ணிருக்காங்க. அந்த ஒரு கிளாஸினஸ், அந்த ஒரு கெத்து, இப்படி ஒரு அக்கா தான் எப்படி இருக்கும், அந்த ஒரு இது வந்து எனக்கு நயன்தாரா பண்ணது வந்து பிடிச்சிருந்துச்சு. மற்றபடி வந்து அவங்க என்னமோ இந்த கனெக்ட் ஒன்று சொல்றாங்களே, அந்த சென்டிங்லாம் எனக்கு சத்தியமா ஒர்க் அவுட்டே ஆகல. செகண்ட் ஹாஃப்ல வந்து பாதிக்கு மேல
ஐயோ இதுல வந்து செம்மையா எக்ஸாஸ்ட் ஆயிடும். செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் பாதிக்கு மேல நாங்க எப்படி எக்ஸாஸ்ட் ஆயிடுவோம். ஏன்னா 3 மணி நேரம் படமா செம்மையா எக்ஸாஸ்ட் ஆயிடும். எக்ஸாஸ்ட் ஆயிட்டு ஏய் கிளைமேக்ஸ போடுங்கடா, எப்படா கிளைமேக்ஸ் வரும் அப்படின்னு. ஆக்சுவலி நீங்க ட்ரைலர்ல எல்லாரும் பாத்திருப்பீங்க, இது வந்து டபுள் ஆக்ஷன் சொல்லிட்டு. டபுள் ஆக்ஷன்ல வச்சு செய்வான் பாருங்க. ஒரு யாஷ் கிட்ட மாத்திக்கிட்டு நம்ம படாம இன்னொரு யாஷ் வச்சு நம்ம ஒண்ணு செய்வான் பாருங்க. தப்பா நினைச்சு கூடாது. என்னடா நான் ஒருமையில உங்களுக்கு மட்டும் இதுவா பேசுறேன்னு, ஆனா நீங்களும் நல்லா தலை பிச்சுக்கும். எனக்கு ஆக்சுவலி என்னால பாதிக்கு மேல உட்கார முடியல. ஏய் அடுத்து கிளைமேக்ஸ் தானே, அடுத்த கிளைமேக்ஸ் தானே, படம் முடிக்க தானே போறீங்க, நம்ம கிளம்பி வீட்டுக்கு போறது. நான் பெட் கட்டுறேங்க. எனக்கு தெரிஞ்சு கேவிஎன் ப்ரொடக்ஷனும் யாஷும் படத்துல லாஸ்ட் 20 நிமிஷத்தை பாக்குறவங்களுக்கு தனியா ஒரு விருந்து வைக்கணும், ஒரு அவார்டு கொடுக்கணும் அவங்களுக்கு. சப்பா லாஸ்ட் 20 நிமிஷம் ஐயோ என்ன பண்றாங்கன்னு அவனுங்களுக்கு தெரியுமா தெரியல, நமக்கு தெரியுமான்னு தெரியல, போட்டு செய்யன்னு செஞ்சு வச்சுக்கிறானுங்க. நான் எந்த படத்தோட கம்பேர் பண்றது? மூணு படத்தை ஒரு சைக்கோ எடுத்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி என்னவோ பண்ணிருக்கானுங்க. ஐயோ நான் சொல்றேன், நீ சொல்லு, என்னால முடியல. படம் ஓவராலா பாத்தீங்கன்னா இப்போ தியேட்டருக்கு போய் பாக்குற மாதிரினா அந்த அந்த ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ்க்காக போய் தியேட்டருக்கு பார்க்கலாம். ஆக்ஷன் சீக்வென்ஸ்க்காக பார்க்கலாம். ஆக்ஷன் சீக்வென்ஸ்க்குலாம் பார்க்க முடியாதுங்க. எவ்வளவுதாங்க ஆக்ஷன் சீக்வென்ஸ் பார்க்கணும்? ஒரு சீன், ஒரு ஃபைட் 2 ஃபைட்னா பார்க்கலாம். அது 3 மணி நேரத்துல 2.5 மணி நேரம் ஃபைட்டே போட்டுட்டு இருந்தா எப்படி பாக்குறது? ஃபைட்னா கையில ஃபைட் இல்ல, ஃபுல்லா உங்களுக்கு வந்து ரத்தம் தெரிக்கும், அப்படியே கத்தியில ரத்தம் தெரிக்கும், ஒரு பக்கம் கண்ணுல டொப்பு டொப்பு டொப்புன்னு விழும். என்னன்னா இது வந்து படம் வந்து ஓவராலா பாத்தீங்கன்னா யாஷோட ஃபேன்ஸ் வந்து தியேட்டருக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸா நாங்க கேஜிஎஃப்ல இருக்க யாஷ் மாதிரி ரொம்ப ரகடான யாஷா பார்க்கணும், ஸ்டைலிஷான யாஷா பார்க்கணும், ஃபைட் அந்த ஆக்ஷன் யாஷா பார்க்கணும்னா அதுக்கு வேணா நீங்க போய் இந்த தியேட்டர்ல இந்த படத்தை பார்க்கலாம். ஆக்சுவலி நீங்க படம் போய் பார்க்கும் போது நான் ஸ்டோரி எதிர்பார்க்கிறேன், ஒரு ஸ்டோரி இருக்கும் அப்படின்னு நினைச்சு போயிட்டீங்கன்னா நம்ம ஒரு ஐ அம் சாரி, அந்த படம் இந்த படம் இல்ல. இது வந்து ஒரு ரொம்ப டாக்ஸிக்கான படம் தான். டாக்ஸிக் படம். லிட்டரலி படம் முடியறப்போ உங்களுக்கு ஒரு தலைவலி இருக்கும். சீரியஸா எனக்கு தலைவலி இருக்கு. நான் எந்த படத்துக்கும் ஆக்சுவலி தக் லைஃப்ல கூட எனக்கு பார்த்தப்ப தலைவலியே இல்லைங்க. தக் லைஃப்லாம் மச் பெட்டர் இந்த படத்துக்கு. தலைவலி இன்னும் வரைக்கும் இருக்கு இந்த படம். அந்த சில சீன்ஸ்லாம் எதுக்கு இது அப்படின்ற மாதிரி இருக்கு. சொல்லி தொலைங்கடா மங்குனி பயல்கள். ஐயோ ஒண்ணுமே புரியாதுங்க. அவங்க எவ்வளவு காசு செலவு பண்ணிருக்காங்க தெரியுமா? இந்த காசை அழகா ஒரு ஸ்டோரி லைன் நல்லா கிரியேட் பண்றதுக்கோ ஒரு நல்ல ஒரு ஸ்கிரீன் பிளேக்கும் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா படத்துக்கு கொடுத்த நீங்க ப்ரமோஷனுக்கு இட்டு. எப்படி இந்த படத்தை நீங்க ப்ரமோஷன் பண்றீங்கன்னு சத்தியமா தெரியல. 2 நாளுக்கு முன்னாடி வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன்ல சொல்றாங்க, இந்த படத்துல இருந்து யாருமே இந்த படத்துல இருக்க கிளிப்ஸ் வந்து எடுத்து போட்டுறாதீங்க, ஏன்னா போட்டுட்டீங்கன்னா இதுல வந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயம் வந்து மக்களுக்கு தெரிஞ்சிடும். ஓ மை காட், லாஜிக் இருக்கு, எனக்கு புரியல. இல்ல ஒண்ணும் தெரியாது. ஏன் ஒண்ணுமே புரியாதுங்க. நீங்க 3 மணி நேரம் படம் பார்த்தாலே உங்களுக்கு புரியாது என்னடா இது அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். ஆக்சுவலி நாங்க என்ன பண்ணிட்டோம் தெரியாம ரிவ்யூ எதுவுமே பார்க்காம டிக்கெட் பண்ணிட்டோம். இவங்க சொன்னாங்க இந்த மாதிரி வந்து இந்த படத்துக்கு நம்ம போயே ஆகணும்னு சொல்லிட்டு நான் அவசரப்பட்டு டிக்கெட்டை புக் பண்ணிட்டேன். 3 நாள் முன்னாடியே புக் பண்ணிட்டேன். இவகிட்ட சொல்ல கூட இல்ல நான் புக் பண்ணத. சரி போய் நல்லா இருக்கும்னு சொல்லி புக் பண்ணிட்டேன். ஓவராலா எங்களுக்கு டாக்ஸிக் படம் எப்படி இருந்துச்சுன்னா டாக்ஸிக்கா இருந்துச்சு. இந்த படம் வந்து ஒரு தியேட்டர் வாட்ச் 3 மணி நேரம் உட்கார்ந்து ஒரு தியேட்டர்ல பாக்குற படமா இருந்தா கண்டிப்பா கிடையாது. நீங்க ஓடிடிலே பாத்துக்கலாம் இந்த படத்தை. ஓடிடிக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணி நீங்க பாக்கலாம். ஆனா ஓடிடில பார்த்தாலும் இந்த படம் சுத்தமா, அதாவது ஏன் நான் சொல்ல வரேன்னா, நீங்க வந்து தியேட்டர்ல பார்க்கறதுக்காவது ஏதோ ஒரு சம்திங் இருக்குன்னு சொல்லலாம். தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு அந்த சினிமேட்டிக்கோ கிராஃபிக்கோ அந்த செலவோ நீங்க ஓடிடில பார்க்கும் போதெல்லாம் இது எப்படி பாப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஆமா இந்த படத்துல ஆக்சுவலி என்ன நான் ஏதாவது ஒண்ணு பிடிச்சிருக்குன்னா நான் யாஷ் தவிர வேற எதுவும் சொல்ல மாட்டேன். அட்லீஸ்ட் மியூசிக்காச்சு ஏதாவது ஒரு 2-3 பாட்டு மண்டையில இல்ல மியூசிக்லாம் கூட எதுவுமே எனக்கு நல்லா இல்ல. ஒரு தெரியுது இந்த மாதிரி ஒரு மியூசிக் வந்து சண்டை வருது, சண்டையில ஒரு பேக்ரவுண்ட் யாஷுக்கு மட்டும் ஒரு எனக்கு தெரிஞ்சு இதை நீங்க அனிருத் கிட்ட கொடுத்துருக்கலாம். எப்படி டிசில வந்து அவர் ஒரு பக்கமா டிராவல் பண்ணிட்டு இருப்பாரு, டிசில அவர் தான் ஹீரோ ஆக்சுவலா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த படத்துல அவர் ஹீரோ ஆயிட்டு இருப்பாரு ஆக்சுவலி ட்ராக்க கொடுத்துட்டு. ஏன்னா பேக்ரவுண்ட் எனக்கு வந்து மண்டையிலே இல்ல. எவ்வளவு நேரத்துக்கு 3 மணி நேரத்துக்கு மியூசிக் போட்டுக்கிட்டே அதான் இல்ல இந்த படத்துல
இந்த டிசில கூட நடுவுல கொஞ்ச நேரம் பிரேக் எடுப்பாங்க ஓகேவா. ஆனா இந்த படத்துல பிரேக்கே இல்ல ஆக்ஷனுக்கு. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் அப்புறம் தூக்கிட்டு போய் போடுறது. நல்லா வலுவாத்துக்கு சத்தியமித்ரா குடிங்க தெம்பா இருங்க. நம்மள சத்தியமா சேர்த்து இங்க சுட்டுறா நான் போயிடுறேன் இந்த படத்தை விட்டுன்ற அளவுக்கு தான். ஆக்சுவலி இன்டர்வல்ல ஒரு சீன் வருங்க, சத்தியமா சொல்றேன். இன்டர்வல்ல ஒரு சீன் வரும். இன்டர்வல்ல வந்து தப்பு பண்ணிட்டியே கங்கான்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து சொல்றேன், தப்பு பண்ணது அவன் இல்ல நாங்க தான் இந்த படத்துக்கு வந்து தப்பு பண்ணிட்டோம். சத்தியமா லிட்ரலி தியேட்டர்ல வந்து ஆக்சுவலி என்னது பாஷ் ஆடியன்ஸுங்க, நிறைய செலிபிரிட்டிஸ் எல்லாம் பார்த்தோம் நாங்க கூட. ஆனா அவங்களே கலாச்சாங்க. லிட்ரலி எல்லாரும் கத்திட்டு இருந்தானுங்க தியேட்டர்ல. ஆக்சுவலா ஒவ்வொரு சீனுக்கும் கட்டிட்டு இருந்தாங்கன்னா ட்ரோல், பயங்கர ட்ரோல் ஆன் ஸ்பாட்ல. அதனால இதான் டாக்ஸிக்கோட ரிவ்யூ. கொஞ்சம் நிறையவே ஸ்பாயிலர் சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். ஸ்பாயிலர் சொல்லிட்டோமா? எங்க புலம்பல்களை போல கொத்திருக்கும் ஆக்சுவலி. ஓகே, இதுதான் டாக்ஸிக்கோட ரிவ்யூ. உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும், யாஷ பிடிக்கும், இல்ல நான் தியேட்டருக்கு போய் தான் பாப்பேன்னா தாராளமா நீங்க போய் அந்த குடுப்பினம் தான் நீங்க போய் பாருங்க. தாராளமா நீங்க போய் பாருங்க. உங்களுக்கு அந்த படம் எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேர்ந்து நம்ம கழுவி ஊத்தலாம். நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே போடுங்க. வேற ஏதாவது படம் நான் ரிவ்யூ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதையும் கமெண்ட்ல போடுங்க. அடுத்து ஒரு நல்ல மூவி வந்தோடனே நாங்க ரிவ்யூ பண்ணலாம்னு இருக்கோம். கண்டிப்பா நம்மளோட ரிவ்யூ வந்து ஒரு நல்ல ரிவ்யூ வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். Until then, bye from Sangeeta and Carvanel. Bye bye. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Subscribe பண்ணுங்க.